சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் ஃப்ரீடம் வந்தாச்சு நான் ஃப்ரீபர்ட் ஆகலையே இண்டிபெண்டன்ஸ் வந்தாச்சு நான் இன்னும் மாறலையே எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் கேமரா வந்தாச்சு செல்ஃபி எடுத்து அடிமையானேனே டூயல் சிம் வந்தாச்சு அடகேன்ஸும் வந்தாச்சு எத்தனை மாற்றம் வந்தாலும் நான் இன்னும் மாறலையே தனிமையாய் எழுதேன் நான் பெருமையாய் உணர்ந்தேன் தனிமையாய் எழுதேன் நான் பெருமையாய் உணர்ந்தேன் நான் தேடும் சுதந்திரம் எங்கே 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 வந்தாச்சு நான் ஃப்ரீபர்ட் ஆகலையே இண்டிபெண்டன்ஸ் வந்தாச்சு நான் இன்னும் மாறலையே எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் சாட்டிங் பண்ணி சீட்டிங் ஆனேனே வைஃபை வந்தாச்சு அட 5G வந்தாச்சு விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சாய் விழுந்து போனேனே வானமே எல்லை எதிலும் இனிமையே இல்லை வானமே எல்லை எதிலும் இனிமையே இல்லை நான் தேடும் சுதந்திரம் எங்கே 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 ஃப்ரீடம் வந்தாச்சு நான் ஃப்ரீபர்ட் ஆகலையே இண்டிபெண்டன்ஸ் வந்தாச்சு நான் இன்னும் மாறலையே எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் எங்கே சுதந்திரம் நான் தேடும் சுதந்திரம் சுதந்திரம் நித்திய வாழ்வில் நிரந்தரம் உன்னதரை சுவை உள்ளத்தில் ஏற்றால் தருவார் சுதந்திரம் நீ தேடும் சுதந்திரம் நித்திய வாழ்வில் நிரந்தரம் உன்னதரை சுவை உள்ளத்தில் ஏற்றால் தருவார் சுதந்திரம் வந்தேன் தேவனே இதயம் தந்தேனே சுவே வந்தேன் தேவனே இதயம் தந்தேனே சுவே என் வாழ்வை சரணம் செய்கிறேன் இயேசுவே வந்தாச்சு நான் ஃப்ரீபர்ட் ஆனேனே இண்டிபெண்டன்ஸ் பெற்றேனே நான் இப்போ மாறிவிட்டேன் ஃப்ரீடம் பெற்றேனே நான் இப்போ மாறிவிட்டேன் இண்டிபெண்டன்ஸ் பெற்றேனே நான் இப்போ மாறிவிட்டேன் இயேசுவின் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை இயேசுவின் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை இயேசுவின் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை இந்த பாடலை எழுதும் பொழுது நான் அந்த மாணவர்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் டிவியெல்லாம் பார்ப்பீங்க. பார்க்கும் பொழுது இண்டிபெண்டன்ஸ் கொடி ஏற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையில் இண்டிபெண்டன்ஸ் கொடி ஏற்றும் பொழுது கவனிச்சிருக்கீங்களா? இண்டிபெண்டன்ஸ் கொடி ஏற்றும் பொழுது அந்த பிரைம் மினிஸ்டர் கொடி ஏற்றுவார். கொடி ஏற்றி கொண்டு சுதந்திர தின உரை நிகழ்த்துவார். எங்கே நிகழ்த்துவார் தெரியுமா? ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள. மேலே வானத்தில் ஹெலிகாப்டர் குண்டு துளைக்காத கேட்ஜெட்ஸ் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் படை வீரர்கள் துப்பாக்கியோடு நின்று கொண்டிருப்பார்கள். இவர் என்ன உரை நிகழ்த்துகிறாரு? சுதந்திர தினம். ஏதாவது மேட்ச் ஆகுதா? இதான் இன்னைக்கு வாலிபர்களுடைய உலகம். எல்லாமே இருக்குது, ஆனால் இவங்களுக்குள்ளாக ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணாடி கூண்டு என்ன ஆகுமோ?
ஏதாவது ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ தெரியாத அளவிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வந்து வாலிபர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி உண்டு. இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிந்த முகங்கள். எங்கள் அப்பா தூத்துக்குடி ஜான் மற்றும் மரகதன் ஜாமன் அவர்களுக்கு மிகவும் அன்பான சகோதரன் பாலிமானவர்களுடைய மகன் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அதுபோல் அலெக்ஸ் என்னுடைய தம்பி. இன்னும் பார்த்தீங்கன்னா யாஷிகா எங்களுடைய சபையிலே வளர்ந்த மகள். அதுமாதிரி பிரின்ஸ் நெகேமியா எனக்கு ரொம்ப க்ளோஸ். எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் அவனை ரொம்ப அபிக்குரிய வகையில் வளர்த்துருந்தாங்க. சுரேந்திரன் அவனுக்கு நான் சண்டே கிளாஸ் டீச்சர் நான். இப்படி நிறைய விஷயங்களை அது மாதிரி சகோதரன் ஜானு இப்படி நிறைய பேர் தெரிந்த முகங்களை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி இந்த மென்டரிங் என்பது எவ்வளவு வேல்யூபுளானது என்பதை யாஷிகாவை நாங்கள் இங்கே அனுப்பும் பொழுது எங்களுக்கு ஐடியா இல்லை. வேளச்சேரினும் பொழுது வேளச்சேரிக்கு அருகாமையில் அவளுக்கு ஒரு அசம்பிளியை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அலெக்ஸுடைய ஒய்ஃப் பொன்மணி அவங்களுடைய சகோதரி அங்கே கடலூர் அசம்பிளியில் இருக்கிற அவங்க தான் அவனை ரூத் சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரூத் சிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அசம்பிளியில் இன்றைக்கி வந்து அவருடைய சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆவிக்குரிய வகையில் வளரக்கூடிய அளவிற்கு இருக்கிறாள் என்றால், ஸோ இந்த மாதிரியான குடும்பங்கள் நீ அதை கர்த்தருடைய பணிக்காக கழுத்தை கொடுத்தவர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. அதுதான் சபையை கட்டப்படும், சபையை உயிர்ப்பிக்கும். சகோதரன் காலையில் ஆராதனையில் சொன்னார், ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இடம் வேண்டுமானால் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் மனம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மனம் ரொம்ப அழகான நெருக்கத்தோடு இருக்கிறது. இது பக்கத்தில் உட்காரும்போது அந்த அந்த உறவை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சேர் கூட நான் வந்தோடனே கவனிச்சேன். அந்த சேர் கூட பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஒரு அரை அடி தான் அந்த சேரை. அப்படி ஒரு சேரை வாங்கி போட்டு இதில் இவ்வளோ பேர் உட்கார வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அது எல்லாம் அந்த நெருக்கம். ஸோ நெருக்கம் என்பதில் 2 வார்த்தைகள் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். இங்கே நெருக்கம் என்பது கஷ்டத்தையும் தரும். ஒரு நெருக்கம் என்பது க்ளோஸ்னஸ். அந்த க்ளோஸ்னஸை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி நிறையா விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நான் செய்திக்காக சகோதரன் என்னை 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், எனக்கு மறந்தே போயிட்டு. இதுக்கடையில் என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாக பிஸியாக இருந்தோம். அப்புறம் தான் சகோதரன் ஞாபகப்படுத்தினார், ஒரு 2-3 மாதம் இருக்கும் ஞாபகப்படுத்தினார். அப்புறம் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். அது மாதிரி தாசன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ஆனால் எப்படி வரீங்க, நீங்கள் நைட்டு வந்துடுறீங்களா, ஸ்டே பண்ணுறீங்களா, எங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு அன்போடு விசாரித்தாங்க. ஏதோ கூப்பிட்டா வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அதனுடைய ஃபாலோ அப்பை நான் பார்க்க முடிந்தது. அது மாதிரி சகோதரன் காலையில் புறப்பட்டீங்களா, எங்கே வந்துருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவங்க வந்துருங்க, நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் நோவா அப்படின்னு சொல்லி அந்த உடனே அவர் கீழே இறங்கி வந்துட்டார். இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு பேக்கப் இருந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரன் வந்து செய்திக்கான தலைப்பை பிள்ளைங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை அவங்க கொடுத்தாங்க. அந்த தலைப்பு உண்மையிலே ரொம்ப அந்த பிள்ளைங்க யோசித்துருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த தலைப்புக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்த ஒரு பெரிய பட்டியல் ஞாபகத்துக்கு வருது. ஆபிரகாமை சொல்லலாம், ஈசாக்கை சொல்லலாம், தானியேலை சொல்லலாம், யோசேப்பை சொல்லலாம், சாமுவேலை சொல்லலாம், தாவீதை சொல்லலாம், எவ்வளோ பேரை சொல்லலாம். இப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது பைபிளிலே பேசப்படாத ஒரு நபரை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யோசித்தேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய பெயர் எனக்கு கண்ணில் பட்டது. அந்த நபரை பற்றி எங்கேயாவது வேதத்தில் இருக்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது 2 வசனம் தான், வேறு எங்கேயுமே இல்லை. யாருன்னு என்ன இவருக்கு என்ன ஸ்பெஷல்னு பல காரியங்களை யோசித்தேன். இவரை பற்றி வேறு எங்கேயும் குறிப்பு இல்லை. ஆனால் அந்த 2 வசனங்களிலே அவ்வளோ பெரிய விஷயங்களை அவர் சொல்லியிருப்பதை நான் பார்க்க முடிந்தது. அப்படி தான் சரி, இவருக்கு இந்த நபர் பெயரில் வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எதுவும் புத்தகமும் இல்லை, இவரை பற்றி எந்த விதமான ஒரு பெரிய லாங் ரெக்கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி என்ன இந்த நபர் அப்படின்னு சொல்லி யோசித்த பொழுது ஒரு நபருடைய பெயர் வந்தது. உங்களுக்கு அந்த பெயர் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபரை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 இந்த 2 வசனங்களில் தான் இவர் இருக்கிறாரு.
வேற எங்கேயும் இவரை பற்றி குறிப்பு இல்லை. நம்ம இந்த 2 வசனங்களை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். யாராவது வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோടെ அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவ்வளோதான், சப்ஜெக்டே அவ்வளோதான். இந்த 2 வசனம் தான், வேற எங்கேயும் இவரை பற்றி குறிப்பு கிடையாது. ஆனால் இதில் எவ்வளவு விஷயங்களை இவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இவருடைய பெயர் என்னவா? யாபேஸ். ஆங்கிலத்தில் ஜேபஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பெயர் இருக்குது. அந்த பெயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த நபர் யார் இங்கே இருக்காருன்னு சொல்லி வேதத்தில் நிறைய பேர் நம்ம இந்த 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 கேரக்டரை யாராவது இதுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்கீங்களா? ரொம்ப ரேர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே, ஒரு சிலர் இருக்கீங்க. இந்த கேரக்டரை நிறைய வேதத்தில் பாப்புலரான கேரக்டரை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் அறியப்படாத சிலர் மிகப்பெரிய உண்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பாத்திரம் தான் இவனுடைய காரியம். இவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கிறது. இந்த என்ன பெயர் காரணம்? முதல்ல இவர் கொடுத்துருக்கு, இவருடைய நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அப்படின்னா இந்த பையன் பிறக்கின்ற பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம். அவங்க வீட்டில் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமான, இந்த பிள்ளைங்களாம் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் மனதை அப்படியே அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு பாப்பா சொல்லும்போது சொன்னான், பலூன் வெடித்தா கூட எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு. நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பலூன் வெடித்தா டென்ஷன், ஆனால் பாம்பு வெடித்தா என்ன பண்ணுவா? நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இந்த ஃபேமிலியில ஒரு விதமான துக்கம் இருந்திருக்கிறது. அது துக்கம் என்ன துக்கம் என்று குறிப்பிடப்படவில்லை. அந்த துக்கத்தின் காரணமாக துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். இந்த யாபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர். இது இன்னொரு இடத்துலையும் அது என்னுடைய குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் இந்த யாபேஸை பற்றி பார்க்கிறோம். யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியரும். இந்த யாபேஸில் இருக்கக்கூடியவங்க வந்து ஸ்கிரைப், அதாவது எழுதக்கூடிய அறிஞர்கள், ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட அந்த யாபேஸ் இவனுடைய அந்த குடியினுடைய பெயரை இவனுக்கு வைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஹி வாஸ் அ ரிமார்க்கபிள் பர்சன். அடுத்தபடியாக அவன் ஒரு ரிமார்க்கபிள் ப்ரேயர் பண்ணினான். அடுத்தபடியாக அவன் ஒரு ரிமார்க்கபிள் ஆன்சர். இந்த 3 காரியங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். ரிமார்க்கபிள் பர்சன் என்று சொல்கிறோமே, என்ன ரிமார்க்கபிள் பர்சன்? அவனை பற்றி என்ன நம்ம பார்க்குறோம்? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹானரபுள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சகோதரர்கள் மத்தியில் மதிக்கப்படத்தக்கவனாக இருந்தான், ஹானரபுளாக இருந்தான். ஹானரபுளாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவன் வாழ்ந்தான். இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வெளி வாழ்க்கையிலே, நம்ம வெளிப்புற வாழ்க்கையில், நம்முடைய கேம்பஸ் லைஃப்பில், நீங்கள் காலேஜில் இருந்தீங்கன்னா உங்கள் கேம்பஸ் லைஃப்பில், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் சைட்டில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் மற்றவர்கள் மதிக்கப்படக்கூடிய, பர்னபாஸ் சொல்லும்போது சொன்னாங்க, மற்றவங்களாம் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு நான் இருக்கிறேன் என்று. இது இப்படிப்பட்ட ஒரு ரிமார்க்கபிளான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இந்த ஹானரபுள் என்றால் என்ன? எதில் நம்ம ஹானரபுள், நம்ம எதில் நல்ல ஹானரபுளாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள்? சிம்பிளாக நம்ம வந்து மற்றவர்கள் நம்மை மதிக்கணும் அப்படின்னா நம்ம எதிலெல்லாம் சரியாக இருக்கணும், எதிலெல்லாம் சரியான வாழ்க்கையை வாழணும். நீ பார்க்கலாம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஒரு பட்டியல் இருக்கிறது பாருங்க, வாசிங்க. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். சிம்பிள். உங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது நான் இன்னைக்கு இளைஞர்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்முடைய சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய காரியங்கள் உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், இவைகளை சிந்தித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு பார்க்கணும். இதை ஒட்டு மொத்தமாக சுருக்கி இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல,
மனுஷருக்கு முன்பாகவும் நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, கண்ணியமுள்ளவர்களாக, மதிக்கப்படத்தக்கவர்களாக, நற்கீர்த்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு ஆண்டவரை காட்டுகிற பையன் அப்படின்னா, ஆண்டவரை காட்டுகிற பொண்ணு அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது அவரை பார்க்க வேண்டும். ஆமாங்க, இந்த பொண்ணு ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நம்முடைய நடவடிக்கைகளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இன்னைக்கு கேம்பஸ்லேயும் சரி, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சரி, தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதில்லை, தாங்கள் விசுவாசி என்று காட்டிக்கொள்வதில்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க போகிற அந்த 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 ரூட்டில் வந்து இவங்களால் போக முடியாமல் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்துவை காட்ட விரும்புவதில்லை. நம்ம ஆண்டவரை காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பி பெர்ஃபெக்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்டெகிரிட்டினா என்ன? இன்டெகிரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டெகிரிட்டியை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? இன்டெகிரிட்டியை ஒரு விளக்கம் நாங்கள் C.S. லீவிஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனிதர் இப்படியாக ஒரு கோட்டு சொல்கிறாரு. இன்டெகிரிட்டி இஸ் டூயிங் த ரைட் திங் ஈவன் நோ ஒன் இஸ் வாட்சிங் யூ. இன்டெகிரிட்டி இஸ் டூயிங் த ரைட் திங் ஈவன் நோ ஒன் இஸ் வாட்சிங் யூ. யாருமே பார்க்காத பொழுது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள். இன்றைக்கி ஞானராஜ் பிரதரை பார்க்கும்போது நாங்கள் மாணவர் ஊழியத்தில் இருக்கும்பொழுது ஸ்கிட் ஒன்று போடுவாங்க. இந்த ஸ்கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன். இந்த பையன் பாஸ்டரை பார்த்த உடனே வெள்ளை சட்டை போட்டுட்டு அது காட்டுறதுக்காக அந்த ஒரு வெள்ளை சட்டை போட்டு தோத்திரம் பாஸ்டர் அப்படிமா பாஸ்டரை பார்த்து எல்லாம் ரொம்ப ரிசீவ் பண்ணுவான். இவர் போனவுடனே அவன் ஃப்ரெண்டு வருவான். ஃப்ரெண்டு வந்தோன்னே அந்த வெள்ளை சட்டையை கழட்டிட்டு கருப்பு சட்டை போட்டுக்குவான், வடாமச்சான் போகலாம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தர் வரும்பொழுது ஒரு கலர் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். அந்த கலர் கோடுங்கிறது என்னென்னா, நம்ம என்ன தன்மைகளை மாறுறோம் அப்படின்னு. இன்றைக்கி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி. வெளியேயும் ஒரே மாதிரி இருக்கிறோம், உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கும், வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எலி, வெளியில் புலியாக இருப்பாங்க, வீட்டில் எலியாக இருப்பாங்க. நீங்கள் எலியாகவும் புலியாகவும் இருக்கணும். எங்கேயுமே புலியாகவே நீங்கள் இருங்க, நீங்கள் ஒரே மாதிரி இருங்க. நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இன்டெகிரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தனிமையிலே நீ என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி யூத்துக்கு இருக்கக்கூடிய மிக பிரச்சனை என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு நேரத்தில், அதாவது யாருமே கேட்க முடியாத ஒரு நேரத்தில், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே நிறைய பேர் சவுத்தில் இருந்து அப்படி வேலைக்காக படிப்புக்காக இங்கே சென்னைக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு குடும்பம், ஒரு நல்ல அசம்பிளி இப்படி இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு வந்தவொடனே சிறகடிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஆஹா, அவ்வளோதான், ஃப்ரீ, என்ன கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உங்களுடைய கேம்பஸில் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க? உங்களுடைய மொபைலில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மொபைலில் இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். உங்கள் மொபைலில் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க? உங்கள் இன்டெகிரிட்டி மொபைலில் இருக்குதா? வெளியில் பார்க்கும்போது ஒரு நல்ல அழகான வால்பேப்பர் வச்சுருப்போம், உள்ளே போனால் தெரியும். அந்த நான் பசங்களும் பாய்ஸ் எல்லாம் கேட்பேன், பசங்கிட்ட வந்து மொபைல் ஃபோனை மட்டும் நீ எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுறா, உனக்கு நீ வந்து உண்மையிலே ஒரு இன்டெகிரிட்டியாக இருக்கானா உன் மொபைல் ஃபோனை கொடு அப்படின்னா அவன் சொல்லுவான், ஆனால் என்ன வேணால் கேளுங்க, மொபைல் மட்டும் கேட்காதீங்க, கெட்ட கோவம் வரும். பொம்பளை பிள்ளைங்க கேட்டீங்கன்னா மொபைல் கேட்டால் கொடுத்துருவாங்க, ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் லாக் போட்டிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் லாக் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி போட்டு எப்படி தான் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த பேட்டர்ன் லாக்கை சரி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணால் அதுக்கு ஒரு பேட்டர்ன் லாக் இருக்கும், இதுக்கு போனீங்கன்னா இன்னொரு லாக் இருக்கும், இதுக்கு போனி இதை தாண்டி 7 கடல் தாண்டி நீங்கள் போகிறதுக்குள்ளே நம்ம பிடிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் என்னவா இருக்கிறோம்? உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் இல்லாமல், உங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் உங்களால் 2 மணி நேரம் இருக்க முடியுமா? உங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் நான் இன்றைக்கி இருக்க முடியும், ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? முடியல. ஏன்னா அப்படி கண்டிப்பாக வச்சுக்கினா கூட மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். யார் மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ தெரியலையே, பதில் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த மாதிரியான சிந்தனை. இன்றைக்கி மொபைல் ஃபோனில் என்ன மாதிரி அடிக்ஷனில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கான்வர்சேஷனில் இன்டெகிரிட்டி இருக்கா? நம்ம மொபைல் சேட்டிங்கில் இன்டெகிரிட்டி இருக்கா? 1-to-1 சேட்டிங் தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக்கில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்.
நம்ம என்ன அனுப்புகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுடைய ப்ரைவேட் சேட்டில் என்ன இருக்குது, உங்கள் ப்ரைவேட் சேட்டில் வாட் மெசேஜஸ் யூ ஆர் சென்டிங், உங்கள் ப்ரைவேட் சேட்டில் யாரோட பேசி கொண்டு இருக்கிறீர்கள், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இன்டெகிரிட்டி இருக்குதா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்கள் பழகுகிற தன்மையிலே இன்டெகிரிட்டி இருக்கிறதா, முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீடியா பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருக்கேன் யூஸ்வலாக. அந்த ப்ரோக்ராமில் மீடியாவுடைய நன்மைகள் தீமைகள் அது எப்படி நம்மை ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராமாக பெரிய லெவலில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதில் அந்த பசங்கிட்ட நான் கேட்குற கேள்வி, மொபைல் ஃபோன் நீங்கள் எவ்வளோ நேரம்டா ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க மொபைல் ஃபோன்? அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். இப்போ பிள்ளைங்க சொல்லுங்கம்மா, நீங்கள் மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம்டா யூஸ் பண்ணுறீங்க? எல்லோரும் சிரிக்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஒரு 3 hours, அதுக்கு மேலேயா 6 hours, அவ்வளோலாம் இருக்காது. ஓகே, 3 hours, ஒரு நாளைக்கு 3 hours. ஓகே, ஒரு பையன்கிட்ட கேட்டால் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் யூஸ் பண்ணுறான்னா. இமேஜின் பண்ணுங்க. நான் இப்போ கேட்டேன், எப்படா நீ தூங்குவே அப்படின்னு. 2 மணிக்கு தான் தூங்குவான். காலையில் எந்திரிச்சு காலேஜுக்கு போனோம். 15 மணி நேரம் யூஸ் பண்ணுறான். இமேஜின் பண்ணுங்கள். இன்றைக்கி உலகம் உங்களுடைய இன்டெகிரிட்டியை குலைப்பதற்கான ஒரு பெரிய டெக்னாலஜியை உங்களுக்கு புகுத்தி இருக்கிறது. ஏஐ ஒரு அரக்கன், கூகுள் ஒரு ஜயண்ட், மெட்டா ஒரு முட்டாள். இன்றைக்கி நம்மை சீர்குலைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி கொடுத்துட்ருக்கு. நீங்கள் சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாமே டெக்கிஸ் தான், நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரீலை, யாரோடைய ரீலையாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பிறகு தள்ளி நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்தாப்பில் உங்களுக்கு சஜஷன் என்ன வரும்? அந்த பர்டிகுலர் ரீல் தான் சஜஷன் வரும். இது காரணம் என்னென்னா ஏஐயுடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய மூளையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை வீணாக்க வேண்டும். இதுதான் ஏஐயுடைய டெக்னாலஜி. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வேண்டான்னு ஒதுங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒதுங்க விடாது, பின்னாடியே துரத்தும். எப்படின்னா, நீங்கள் கூகுளில் தேடிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் தேடிட்டு வந்த பிறகும் உங்களுக்கு மெசேஜஸ் வரும். நீங்கள் எங்கெங்கே இப்போ ஒன்றும் இல்லை, நான் காலையில் அடையாரானந்த முன்னில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா டொடக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹவ் இஸ் யுவர் ஃபீட்பேக் இன் அடையார் ஆனந்த பவன், ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அடையார் ஆனந்த முன்னில் சாப்பிட்டது உனக்கு எப்படிடா தெரியும்? கூகுள்காரன் உடனே மெசேஜ் போட்டு கேட்குறான், நீ எப்படி உங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுன்னு. இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தட்ஸ் நோ இன்டெகிரிட்டி இன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்டெகிரிட்டியாக இருக்க முடியாத அளவிற்கு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறான். டெக்னாலஜி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ண போகிறோம்? இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? ஸோ முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், இவர் கனமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி. கனமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னா, நீங்கள் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லாரிடத்துலையும் மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும். இதுக்கு இங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல சீக் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய ஒரு நாள் பயணம் துவங்குமானால் அது நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடியும். அடுத்தபடியாக ப்ரே ஃபார் விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் ஆவிக்குரிய ஞானத்திற்கும் பலத்திற்கும் நீங்கள் ஆண்டவரை மட்டுமே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, உங்களுக்கு இந்த ரீல் டிஸ்டர்பன்ஸு, அல்லது உங்களுக்கு இந்த சாட் டிஸ்டர்பன்ஸு, அல்லது இந்த கான்டாக்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் என்று சொன்னால் நீங்கள் யூ கெட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக யூ சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் காட்லி பீப்புள். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைந்திருக்க வேண்டும். ஃபெலோஷிப்பை பற்றி இந்த பிள்ளைங்களாம் பேசினாங்க. ஃபெலோஷிப் அப்படின்னு. ஃபெலோஷிப்னா என்னன்னு தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஃபெல்லோவுக்கு அப்புறம் பின்னாடி ஷிப்புன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா அது? ஏன் ஷிப்பு வரணும்? ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப், எல்லாத்துக்கும் ஏன் ஷிப்புன்னு ஒன்று வருது தெரியுமா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்று ஏர் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும். இந்த ஷிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா பாதி கப்பல் தண்ணிக்குள்ளே இருக்கும், பாதி கப்பல் தண்ணிக்கு வெளியில் இருக்கும். ஏன்னா நாங்கள் கப்பலில் இப்போ இருந்த ஆட்கள்
பாதி பாதி கப்பலுடைய பாதி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், கப்பலுடைய பாதி தண்ணிக்கு வெளியில் இருக்கும். இது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது வேறு விசை, தண்ணிக்கு மேலே இருக்கும்பொழுது வேறு விசை. ஸோ அதில் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயிலேருந்து வந்திருப்பாங்க, சிவகாசியிலேருந்து வந்திருப்பாங்க, அங்கே எந்த ஊர்லேருந்து வந்து ஒரு இடத்துல வந்து ஒரே பயணமாக போகிறீங்க பார்த்தீங்களா? வேறு 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 விசையில் இருந்து, வேறு 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 மோடில் இருந்து, வேறு 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 மூடில் இருந்து வர்றவர்கள் ஒரே ஒரே விசையிலே பயணிக்கிறீர்கள் பார்த்தீங்களா? இதுதான் ஷிப்பு. இந்த ஃபெல்லோஷிப் அவசியம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை விடாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் கண்டிப்பாக விடாதீர்கள். நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய உறவை, பிள்ளைகளுடைய உறவை நீங்கள் துண்டிக்கிறீர்களோ அப்போ அந்த கேப்புக்குள்ளாக உங்களை நிரப்புவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் டெக்னாலஜி மட்டும் இல்லை, எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ பி கேர்ஃபுல். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, இவன் ஒரு அழகான ஜெபத்தை பண்ணுகிறான். என்ன ஜெபம் பார்த்தீங்கன்னா, ரிமார்க்கபிள் ப்ரேயர். இந்த உங்களுடைய ஒரே ஒரு வசனத்தில் தான் அந்த ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்திலே அவன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கேட்கிறான். அந்த 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 ஜெபத்திற்கு பதில் உடனே கொடுக்கப்படுது. அந்த ஜெபத்தை மட்டும் வாசிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஸோ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், அடுத்தபடியாக என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், வலது கரம் என்னை தாங்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்து. இதுதான் ப்ரேயருங்க. இந்த ப்ரேயருக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஜெபம் பண்ணுறோம்? நம்முடைய விண்ணப்பம் என்னவாக இருக்கிறது? நிறைய சாட்சி கேட்டோம். ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ஜெபத்திற்குள்ளாக ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பார்வை இருக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும், ஒரு அதை தாண்டிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. என்னைக்கா நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரே பிளஸ் மீ? பிளஸ்ஸிங்னா என்னங்க? வாட் இஸ் பிளஸ்ஸிங்? ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, எது ஆசீர்வாதம்? உலகம் எதை ஆசீர்வாதமாக பார்க்குறது? பொன் பொருள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆடிக்கார் தான் ஆசீர்வாதம்னு. ஆசீர்வாதம் நினச்சி ஆடிக்கார் வாங்கினவன் ஆடி போயிட்டாங்க. எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? இன்றைக்கி நமக்கு ஒரு, அதாவது சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது வந்து தவறாக சொல்லவில்லை. ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் நீங்கள் நினைத்தீங்கன்னா தவறு. பிள்ளைங்க சிந்திக்க வேண்டிய காரியம், எது ஆசீர்வாதம்? சங்கீதம் 32:1 வாசிங்க. ஆங்கிலத்தில் அந்த பாக்கியவான்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குது? பிளஸட். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இவன் பாக்கியவான். என்னைக்காவது நம்முடைய ஜெபம் இப்படி இருந்திருக்கிறதா? ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து விழாமல் இன்னைக்கு நான் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது எனக்கு அதான் பிளஸ்ஸிங். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பிளஸ்ஸிங். அதே மாதிரி சங்கீதம் 84:5 வாசிங்க. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்டெகிரிட்டி இன் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருந்தீர்கள் என்றால் யூ ஆர் பிளஸட். வேதத்தில் எங்கேயுமே நீங்கள் ஒரு கார் வைத்திருந்தா பிளஸட். நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு உலகம் உங்களுக்கு என்ன தெரியுமா காட்டுது? நீங்கள் யூடியூப் உலகம் என்ன காட்டுது தெரியுமா? நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உலகம் காட்டுகிறது நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய நீங்கள் இது பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய பெரிய கார் வாங்குறீங்க, இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லி உலகம் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறது. அது கிடையாது. ஆண்டவரை காட்டுகிற ஒரு பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், செவ்வையான வழிகளில் நடக்க வேண்டும். இன்னொரு வருஷத்தை பார்க்கலாம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா யூ ஆர் பிளஸட். நீங்க இன்னைக்கு நிறைய படிப்புக்காகவும் வேலைக்காகவும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காகவும் மனிதர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை நம்புங்க, டோர் வில் ஓப்பன். ஆண்டவரை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுடைய கதவுகள் தானாக திறக்குங்க. நீங்கள் சிறைச்சாலையினுடைய கதவுலாம் எப்படி திறந்துச்சு நீங்கள் யோசித்து பாருங்க. இட் வில் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. உங்களுக்கே யோசிப்பீங்க, ஐயா எப்படி நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்குமாயின் நிச்சயமாக அதுதான் ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பெரிய டிகிரி வாங்குறதோ
அல்லது நீங்கள் ஒரு பெரிய பதவியில் போகிறதோ, அல்லது நீங்கள் ஒரு பெரிய உயர்வான ஒரு இடத்துல திருமணம் செய்கிறதோ கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற அடிஷ்னல்ஸ். பட் அடிப்படையான வாழ்க்கையில் நீங்கள் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே அது ஆசீர்வாதமாக கருதப்படும். இன்னும் நீங்கள் பார்க்க முடியும், சங்கீதம் 84:4, அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். அதேமாதிரி லூக்கா 11:28 பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒருத்தர் இப்படியாக சொன்னார், எனிதிங் that keeps me close to God, anything strengthen my relationship with God is a blessing. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, ஏதாவது என்னை ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் அகற்றிவிட்டார், அது blessing. எனிதிங் that keeps me close to God, என்னை ஆண்டவருக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதம். அது ஒருவேளை மரணமாக இருக்கலாம், அது ஒருவேளை பிரிவாக இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய க்ளோஸ் எய்டு, க்ளோஸ் க்ரஷ், உங்களை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது பிளெஸிங். நிறைய நேரங்களில் நாம் ஒரு தேவையில்லாத உறவுகளோடு, தேவைப்படாத நபர்களோடு இருக்கக்கூடிய உறவிலே சிக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அங்குமுங்கமாக அழைத்து கொண்டிருந்தோமானால் அது ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். எனிதிங் that keeps me close to God is a blessing. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்முடைய பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா, நிறைய பேர் சொல்லக்கூடிய இப்போ புதுசாக நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. க்ரஷ், எனக்கு அவன் மேலே க்ரஷ், எனக்கு இவன் மேலே க்ரஷ். க்ரஷ்னா உண்மையான அர்த்தம் என்னது, நசுக்கி போடுறது. ஆண்டவர் he will crush you. நம்ம க்ரஷ் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, பட் ஆண்டவர் he will crush. ஜூஸ் புளியும் போது பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணால் தான் ஜூஸ் வரும். ஆண்டவர் நம்ம ஜூஸ் போட்டுருவார். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய க்ரஷில் போய் மாட்டி கொண்டுக்கிறோம். இதெல்லாம் ட்ராஷில் போடுங்க. இந்த க்ரஷ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் தூக்கி ட்ராஷில் போட்டு ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் தான் நம்முடைய க்ரஷ், ஆண்டவர் தான் நம்முடைய காரியம். நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் இஸ் நாட் அ பிளெஸிங். நீங்கள் உங்களை லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தீங்க, ஒரு பாப்புலர் ஆனீங்கன்னா தட் இஸ் நாட் அ பிளெஸிங். வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அவர் ஆசீர்வதித்தால் ஒழிய நீங்கள் அது வேறு எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன்னு சொன்னோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஐ வாண்ட் அ பிளெஸிங். என்ன பிளெஸிங்னா, நான் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், உம்மோடு நான் இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையை கேட்டு வாழ வேண்டும். அதுதான் பிளெஸிங். அடுத்தபடியாக அவனுடைய ஜெபத்தில் ஒன்று சொன்னான் பார்த்தீங்களா, எல்லையை பெரிதாக்குங்க. என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா எல்லை? வாட் இஸ் எல்லை? பவுண்ட்ரி. நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நாங்கள் நிறைய யூத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கனால சொல்கிறேன், இந்த பிள்ளைங்க தே ஹாவ் அ பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே அப்பா அம்மா கூட போக முடியாது. அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி பிள்ளைங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறதுக்கு ரைட்டு கிடையாது. அப்பா அம்மா பிள்ளைங்களுடைய ரூமுக்கு நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க கோவப்படுறாங்க. ஏன் என்ன நம்ப மாட்டிங்களா? இன்றைக்கி பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஏன்னா அவங்க வாழக்கூடிய அந்த மற்ற பிள்ளைங்களெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் நீ தான் வாழ்க்கை, உன்னுடைய நீயாயிரு. வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. நாம இருக்க வேண்டும் என்றால் நாம் பாவிகளாக தான் இருப்போம். நாம் யாராக இருந்தோம்? நாம இருக்கணும், நாம் சத்துருக்களாக தான் இருந்தோம், நாம் தேவனுக்கு விரோதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும். சிம்பிள். நீங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் உங்களிடத்தில் இருக்கும். அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஷோ காட். நம்முடைய வாழ்க்கையில் போகும் இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம என்னவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த கம்யூனிட்டியில், ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த எல்லைக்குள்ளாக யாரையும் அனுமதிப்பதில்லை. இந்த எல்லைக்குள்ளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது யாருமே தெரிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம பவுண்டரியை, எல்லையை பெரிதாக்குங்களா. எல்லையை பெரிதாக்குறது எப்படி தெரியுமா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லையை பெரிதாக்குவது என்பது எப்படி பார்க்கலாமா? யாத்திராகமம் 34:24 நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. புறஜாதிகளை உங்கள் முன்னாடி துரத்தினாலே எல்லை பெருசாயிருமா?
நிறைய நேரங்களில் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை நீங்கள் துரத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய எல்லை பெரிதாகும். அப்படி தானே? இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே இருக்கீங்க. இந்த சின்ன ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் வந்து தேவையற்ற நபர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும்? யூ வில் கெட் அ பெட்டர் ஸ்பேஸ். நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நீங்கள் இளைஞர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள். இந்த நண்பர்கள் உலகம் வேற ஒரு உலகம். அது நம்முடைய உலகம் கிடையாது. இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறார்கள். அதான் பிரச்சனை. இன்றைக்கி நம்ம சபையில் இவ்வளோ பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்ப்பதற்கான காரணம் என்ன என்றால், நீங்கள் ஆவிக்குரிய வகையிலே ஸ்ட்ராங்காக வேண்டும். ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் எந்த சூழ்நிலைகளையும் சத்துருவினுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய எல்லை பெரிதாக வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டுமென்றால், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய புறஜாதிகளை துரத்த வேண்டும். சைக்காலஜிக்கல் பவுண்ட்ரி. நிறைய நேரத்தில் சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு பவுண்ட்ரி வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த சைக்காலஜிக்கல் பவுண்ட்ரியில் என்ன தெரியுமா, நம்ம 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 பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இருப்போம். நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாண்ட் டு லேர்ன் மெனி திங்ஸ். நீங்கள் எவ்வளவு காரியங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரியவில்லை என்றால் நாம் வந்து கிட்டத்தட்ட நாம் எதுவுமே தெரியாதவர்கள் என்று அர்த்தம். பார்க்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதாங்க வாழ்க்கை. See, knowing God is totally different. Knowing Bible, knowing the religion, knowing the fact, knowing the world is different. Knowing God is different. Knowing Godனா என்னங்க? ஆண்டவரை அறிவதுன்னா அப்படி. இப்போ பிரதர் இருக்காரு, இவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது என்னை பற்றி இவர் தெரிந்து கொள்ளணும்னா எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? we have to very close. டெய்லி ஒரு அவரை பற்றி நான் எனக்கு டெய்லி தெரிஞ்சிருக்கணும். என்னோட இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரியும். அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் க்ளோசர் வித் காட். நீங்கள் ஆண்டவரோடு க்ளோஸாக இருந்தால் மட்டுமே யூ கேன் நோ காட். நீங்கள் யூ கேன் லேர்ன் பைபிள், யூ கேன் ஸ்டடி பைபிள், யூ கேன் எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழித்தால் மட்டுமே. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் நோ டைம். என்ன இது? அதாவது நேரம் என்பது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நேரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் 24 மணி நேரத்தை யார் கையில் கொடுத்துருக்காரு? உனக்குள்ளே 24 மணி நேரம் ஏன்ட்ட கொடுத்துருக்காரா? இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யுவர் மேனேஜ்மெண்ட். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை தெளிவாக சிந்திக் கொள்ளுங்கள். யூ பிளான் யுவர் லைஃப், யூ பிளான் யுவர் உங்களுடைய நாட்களை நீங்கள் திட்டமிடுங்க. நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், யாரோட நான் இருக்கணும், என்ன பேசணும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், யூ பிளான். நான் எனக்கு நேரம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களையும் ஏமாத்துறீங்க, எங்களையும் ஏமாத்துறீங்க, எல்லாரையும் ஏமாத்துறீங்க. நீங்கள் தேவனை அறிவது தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நோயிங் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரை அறிந்து கொள்வது பற்றி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் போதும். இதை நீங்கள் வாண்ட் டு க்ரோ. நீங்கள் உங்களுடைய எல்லை வளர வேண்டும் என்றால், உங்களுடைய எல்லைகள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தபடியாக இவன் என்ன என்னுடைய ஜெபத்தில் என்ன கேட்குறான்? உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். காட்ஸ் ஹேண்ட். எல்லைகள் பெரிதாகும் பொழுது தொல்லைகளும் பெரிதாகும். அப்படிதானே? பவுண்டரி பெருசாகும் போது பிரச்சனையும் பெருசாகும். நமக்கு எல்லைகள் பெரிதாகும் போது ஆண்டவரை விட்டு தூரமாக போவதற்கான வாய்ப்பு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு, தேவனை மறக்குவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே அதிகமாயிட்டே வரும். ஆனால் இவனுடைய ஜெபம் பார்க்குற, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். என்னைக்கா நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே நான் எங்கெல்லாமோ போகிறேன், வெளியில் போகிறேன், எல்லாம் பண்ண, ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரம் இல்லை என்றால் நம்ம வாழ முடியுமா? நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கலாம். நமக்கு நிறைய நேரத்தில் நேரம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது மாதிரி ஒரு சபையில் இருந்த ஒரு மனிதர். அவர் கொஞ்சம் ரிச், ஒரு பிஸி, நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கிறாரு, பயங்கர பிஸ்னஸ்ஸு. அவர் ஒரு நாளைக்கு க்ரோஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவர். சபையில் ஊழியக்காரர் கூப்பிடுவார், சாயங்காலம் மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் வாங்க பிரதர். ஈவினிங் எனக்கு கனடாவில் மீட்டிங், அங்கே மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங், வர முடியாது. அடுத்தப்பில் கூப்பிடுவார், காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். பிரதர் ஸோ பிஸி பிரதர், ஐ வில் கம் அனதர் டைம்.
நான் ப்ரே ஃபார் யூ ஐ பே ஃபார் யூ அப்படின்றவர். நான் உங்களுக்கு ஏதோ தேவையான காசு கொடுத்துறேன், பிரச்சனை நீங்கள் பாருங்கள் பிரதர். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று அவருடைய ரெகுலர் மருத்துவ செக்கப் போயிருக்கின்ற பொழுது அந்த மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறார். உங்களுக்கு வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறது 4வது ஸ்டேஜ். நீங்கள் இன்னும் 6 மாதம் இருப்பீர்களா 1 வருடம் இருப்பீர்களா என்று சொல்ல முடியாது என்று சொல்லி, அதற்கு பின்பதாக அவருடைய நிலைமை தலைகளாக மாறிவிட்டது. இவரே ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் மீட்டிங் எங்கே இருக்கு சொல்லுங்கள். ஆலயத்தை விட்டு போகவே மாட்டாங்கிறாரு. எப்படியாவது சரியா. இப்போ உங்கள் மீட்டிங்லாம் எங்கே போச்சு? இப்போ உங்களுடைய பிசினஸ்லாம் எங்கே போச்சு? ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோமானால் ஆண்டவர் சில காரியங்கள் மூலமாக உங்களை அவரோடு க்ளோஸாக வைப்பார். அது எதுவாக, அதான் நான் சொன்னேன், எனிதிங் கீப் மீ க்ளோஸ் டு காட் இஸ் அ பிளெஸிங். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், அது எதுவாக இருக்கலாம், சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத இழப்பாக இருக்கலாம், தவிர்க்க முடியாத தோல்வியாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தாண்டி நாம் ஆண்டவரோடு நெருங்கும் பொழுது இதற்காக தான் ஆண்டவரை அனுபவித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பிஸி, ஆல்வேஸ் பிஸி. இப்போ இங்கே இருப்பேன், நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கப்பலில் இருப்பேன், அடுத்து திருப்பி வருவேன். ஆனால் ஒரு நேரத்திலே ஆண்டவர் அவைகளெல்லாம் அடித்து என்னை வழி நடத்தும் பொழுது அந்த நேரமெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் தவற விட்ட நேரங்களெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது. நீங்கள் யாரு பின்னாடியோ ஓடிக்கொண்டிருக்கீங்க, உங்கள் படிப்பு பின்னாடியோ உங்கள் வாழ்க்கை பின்னாடியோ நீங்கள் ஆண்டவர் பின்னாடி ஓடுங்க. ஆண்டவர் ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில பிளானிங் வந்து நீங்கள் பண்ணுற பிளானிங்கை விட ஆண்டவர் பண்ணுற பிளானிங் வில் பி பெட்டர். அது பெட்டர்னு சொல்ல விட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆண்டவர் நிறைய நேரங்கள் நம்ம பண்ணுற தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அந்த முடிவில் போகும் பொழுது நாம் நினைப்பதை விட, இப்போ நார்மலாக பாருங்களேன், உங்கள் அப்பா இருக்காங்கன்னு வைங்களேன், உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத உங்களோட உங்கள் அப்பாவுக்கு பெட்டராக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன் நேரம் காரணமாக. ஆண்டவருடைய பிரசன்ஸ் நமக்கு இருக்க வேண்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சங்கீதம் 139:10 ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சங்கீதம் 31:15 ஆண்டவருடைய ப்ரொவிஷன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சங்கீதம் 23 ஆண்டவருடைய பவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஏசாயா 41:10 பிரசன்ஸ், ப்ரொடெக்ஷன், ப்ராவிடன்ஸ், ப்ரொவிஷன், பவர், இவைகள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கடைசியாக அவன் என்ன சொல்றான்? என்ன ஒரு ஜெபம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை தீங்குக்கு விலக்கி காட்டு. தீங்குன்னா என்ன? நீங்கள் நினைக்கக்கூடிய தீங்குன்னா நம்ம ஏதாவது நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களா? தீங்குன்னா என்ன? பாவம் தான் தீங்கு. பாவம் தான் தீங்கு. தீங்கு என்னை தொடராதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. பார்த்தீங்களா? பாவம் என்னை தொடராதபடி. ஈவில், ஆங்கிலத்தில் அதான் பார்க்குறோம். நீங்கள் ஈவில் தான் பார்க்குறீங்க. ஏவாளுக்கு எப்படி ஈவில் வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கும் ஈவில் வருது. ஈவில், எலக்ட்ரானிக் வில்லன். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஈவில். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை. எலக்ட்ரானிக் வில்லனோட இன்னைக்கு நம்மளால போராட முடியல. ஏன்னா நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள எல்லா விஷயத்தையும் அடக்கி வைத்ததுனால நீங்கள் அது இல்லாமல் வாழணும்னு நினச்சிக்க முடியாது. ஏன்னா கேஸ் புக் பண்ணணும்னா மொபைல் ஃபோன் வேணும், பேங்க்கு ஜிபே அனுப்பணும்னா மொபைல் ஃபோன் வேணும். எல்லாத்துக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ முடியாததுனால நீங்கள் மொபைல் ஃபோனை தவிர்த்து விட்டு நீங்கள் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஈவிலோ என்னமோ இந்த ஈவில்லன். நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? இது எப்படி நம்ம வந்து சரி செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயக்காரம். பாவம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் இந்த பாவத்தினுடைய டாமினேஷனை பார்க்க முடியும். பாவத்தினுடைய டாமினன்ஸை பார்க்க முடியும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவ்வளோதான். நமக்கு உள்ளாக இருந்து வெளியே வரக்கூடியவைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. நம்ம இந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி இருக்க வேண்டும். இந்த ஈவில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஜெபம் எவ்வளவு வேல்யூபிளான ஜெபம் என்பதை அது கடைசி பகுதியில் வாசிங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவ்வளவுதான்.
த ப்ரேயர் வாஸ் ஆன்சர்ட். சிம்பிள். இந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கப்படாத ஜெபம் இருக்கிறது, கேட்க மறுக்கப்படுகிற ஜெபம் இருக்கிறது, ஆண்டவர் கேட்க விரும்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஜெபம் இருக்கிறது, எவ்வளவோ ஜெபங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஜெபம் எப்படி இருந்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் தர முடியும், பதில் கிடைக்கும் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஹவ் இஸ் அவர் ப்ரேயர்? உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் உங்களுடைய உலக பிரகாரமான காரியத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உலகத்தார் முன்னாடி நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். உலகத்தார் முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கனம் பெற்றவர்களாக இருப்பீங்க. இந்த யாபேசர் தான் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கனம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன ஏதாவது ஹேபிட், சின்ன குணாதிசயம் உங்களை கேப்சைஸ் அது அப்படியே காலி பண்ணிவிடும். அதை தான் நம்ம பார்க்குறோம். செத்த என்ன பண்ணும், ஒரு நல்ல அழகான தைலத்தை நார பண்ணுவோம். உங்களுடைய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே குணம், மற்றவர்கள் முன்பதாக கனம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆண்டவருக்கு முன்பாகவும் கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உலக பிரகாரமாகவும் கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த யாபேஸ் எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் ரொம்ப பிடித்திருந்தது. 2 வசனங்களிலே மிகப்பெரிய ஒரு உண்மைகளை உண்டாக்கி இருக்கிறான். அது ஒரு முறை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாமா? இந்த யாபேஸ் என்பவன் துக்கத்தினுடைய மகனாக இருந்தான். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பின்பதாக அவன் ஒரு ஆறுதலின் மகனாக, ஒரு சந்தோஷத்தின் மகனாக மாற்றப்படுகிறான். துக்கத்தில் பிறந்தவன், அவன் பிறக்கும் பொழுதே ஒரு துக்கத்தினுடைய பெயராகத்தான் பிறந்தான். ஆனால் சந்தோஷத்தோடு அவனுடைய அந்த 2 வசனத்தை நிறைவு செய்கிறான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்ட பிறகு அவனுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் தானே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஜெபம் எப்படி இருந்தது? இந்த ஜெபத்திலே எப்படி இருந்தது? 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். 4 காரியங்களிலே ஒன்று, அவன் எல்லையை என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறான். என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்கிறான். நம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்றான். தீங்கு என்னை தொடராதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை காட்ட வேண்டும் என்றால், ஆண்டவரை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்றால், ஆண்டவரோடு நாம் அந்த எக்ஸ்போஸ்டு லைஃபாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள். ஆண்டவரோடு இருக்கிற உறவு முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் எப்பொழுது டிஸ்கார்ட் பண்ணுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து தோல்விகளுக்கும் நீங்கள் காரணமாவீர்கள். யாபேஸ் சந்தோஷத்தின் மகனாக மாற்றப்படுகிறான், துக்கத்தின் மகனாக. நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் சந்தோஷத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துவாராக. யாபேஸை போல நீங்கள் யாபேஸ்ங்கிற கேரக்டரை கண்டிப்பாக நீ இன்னொரு முறை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாபேஸுங்கிற இரண்டே வார்த்தைகளில், 2 வசனங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக.